வணக்கம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் இன்றைக்கி ஒரு திருப்புகழ் பாட போகிறோம். ஏன்னா நாளைக்கு வைகாசி மாத கிருத்திகை நட்சத்திரம் வருது இல்லையா, கிருத்திகை விரதம். அதை முன்னிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு திருப்புகழ் பாடலை பாடலாம். இந்த திருப்புகழ் பாடல் நமக்கு அடிக்கடி வாற்று நோய்கள் என்ன, இருமல், சளி, ஜுரம், அதுக்கப்புறம் தலைவலி, இதெல்லாம் நமக்கு அடிக்கடி வருது இல்லையா. அதே மாதிரி நிறைய நோய்கள், இந்த நோய்கள்லாம் தீர்றதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்குது. இந்த திருப்புகழ் நிறைய பேர் பாடியிருக்காங்க. கௌமாரம்.comலேயும் மீனிங் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த திருப்புகழ். நம்ம கேட்க கேட்க நமக்கே மனசில் பதிஞ்சிடும். அவ்வளோ நல்ல அருமையான பாடல், பொருள் பொதிந்த இந்த திருப்புகழ் பாடல். நாம் இதை இன்னைக்கு பாடி பயன்பெறலாம். அது இந்த பாடல். இருமலுரோகம் முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகளமாலை இவையோடே பெருவயிரீழை எரிகுலை சூலை பெருவலி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படி உனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வயிரவராட வடி சுடர் வேலை விடுவோனே. தரு நிழல் மீதில் உரை முகிலூதி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே, தனிமலை மேவு பெருமாளே. இதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருமல் ரோகம் முயலகன் வாதம், இருமல்ங்கிற நோய், அதுக்கப்புறம் முயலகன்கிற வலிப்பு நோய், காக்கா வலிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது, வாத நோய், பேரலைசைஸ் ஆகுது இல்லையா அது, அப்புறம் எரிகுண நாசி விடமே விடமே நீரிழிவு, எரியும் குணமுள்ள மூக்கு நோய், அதுக்கப்புறம் விஷ நோய்கள், அப்புறம் நீரிழிவு நோய்னா சுகர் இல்லையா அது, அதுக்கப்புறம் விடாத தலைவலி சோகை, நீங்காத தலைவலி, ஒத்த தலைவலி சொல்கிறாங்க, மைக்ரைன் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது, அப்புறம் ரத்த சோகை, ஆனால் நமக்கு வரக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபின் குறைஞ்சா சொல்லுவோம் இல்லையா, ரத்த சோகை, அனிமிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இங்கிலீஷில், அந்த 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 நோய் தாக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் எழுகள மாலை இவையோடே அப்படின்னா, எழுகள மாலை இவையோடே கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண், அது மாதிரி கழுத்தை சுற்றி வருவோம் அந்த மாதிரி நோய், பெருவயிரீழை எரிகுலை சூளை, அதாவது மகோதர நோயின்னு சொல்லுவாங்கள்ல அது, நுரையீரலில் கோழை நோய், லங்ஸில் சளி இருக்கும்ல அது, நெஞ்சு எரியும் நோய், அசிடிட்டி அது மாதிரிலாம் இருக்கும்ல அது, தீராத வயிற்று வலி ஸ்டமக் பெயின், அதுக்கு மகோதர நோய்னா இந்த யூரின் நிறையா போயிட்டே இருக்கும்ல அந்த நோயின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெருவலி வேறும் உள நோய்கள், பெருவலி அதான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிற நோய்கள், எந்த நோயாக இருந்தாலும் ஒவ்வொரு பிறவிலையும் என்னை பிடிக்கக்கூடாது முருகா அப்படின்னு வேண்டிக்கணும். என்னை பீடிக்காதபடி என்னை அதை எனக்கு அது வராதபடி, பீடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை தந்தருள்வாயாக முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற மாதிரியான அருணகிரிநாதரோட திருப்புகள் இது. உன்னை எதிர்த்து வந்த அதாவது வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி, இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இப்படி சொல்லிடுறாரு அருணகிரிநாதர். அடுத்த ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா, உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படை இல்லையா, தாரகாசுரன், சூரபத்மன் அவங்களெல்லாம் வதம் செஞ்சார் இல்லையா, அதுக்கப்புறம் ராவணன் கூட எதிர்த்து வந்தான், அவனும் எதிர்த்து வந்தான். நம்ம கதைகளில் படிக்கும்போது, புராணங்களை படிக்கும்போது தெரியறது இல்லையா. முருகன் தேவசேனாதிபதி இல்லையா, அவர் இந்த மாதிரிலாம் கோடி அசுரர்கள் வந்தாலும் அவரை இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து இது பண்ணிடுறாரு, இறந்து படுற மாதிரி செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால பைரவராட, அதாவது அநேக வீரப்பாட்டுகளை பாடிக்கொண்டு வந்த ஒரு கால பைரவர், அதாவது மகன் வெற்றி பெற்றோன்னா சிவபெருமான் காலபைரவர், பைரவராகவும் அவதாரம் எடுப்பார். அவர் போர்க்களத்தில் நடனம் ஆடுறாராம், இந்த மாதிரி இப்போ சாங்ஸ் பாடிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக, அசுரர்கள் மடிஞ்சதுனால, அசுரர்கள்லாம் முருகன் கையால் மடிந்ததுனால. அப்புறம் கூறிய ஒளி வீசும் வேலை செலுத்தியவனே, வடிசுடர் வேலை விடுவோனே,
அதாவது வேலை செலுத்தி அசுரர்களை வென்றவனேன்னு சொல்லி முருகனை பாடுறாரு. அப்புறம் தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி, கற்பக விருட்சங்களோட நிழல்ல வசிக்கும் மேகவாகனன் இந்திரன். அதாவது கற்பக விருட்சம்னா அந்த தேவலோகம் தானே இந்திரன், சொர்க்கத்தில் தானே அவன் இருப்பான், இந்திரலோகம். அங்கே வந்து கற்பக விருட்சம் கேட்கறத கொடுக்கும் இல்லையா, அந்த மரத்தோட நிழல்ல அவன் ஜம்முன்னு வசிப்பான் இல்லையா, மேகவாகனன். மேகத்தில் நடுவில் தானே இந்திரன் இருக்கான். ஸோ அவன் வளர்த்த அழகிய பெண் தேவயானியின் மணவாளனே அப்படின்னு சொல்றாரு. தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிறாருல முருகன். அதனால அதுக்கப்புறம் சலமிடை தரு மாதின் மணவாளா, அதுக்கப்புறம் சலமிடை பூவின் நடுவினில் வீறு, கடலால் சூழப்பட்ட அந்த பூமி இருக்கு இல்லையா, இதுக்கு மத்தியில சிறப்போட விளங்கும் தனிமலை மேவு பெருமாளை, திருத்தணிகை மலையில வீற்றிருக்கும் பெருமாளை அப்படிங்கிறதான திருப்புகழ் தான் இது. இது வந்து திருத்தணிகை திருப்புகள். நிறைய ஒவ்வொரு அறுபடை வீட்டுக்கும் நிறைய திருப்புகள் பாடியிருக்காரு அருணகிரிநாதர் இல்லையா. அது மாதிரி நிறைய மற்ற சின்ன சின்ன கோயில்களுக்கும் மற்ற சின்ன சின்ன கோயில் சொல்ல முருகனோட கோயில்கள் எல்லாத்துக்குமே பாடியிருக்காரு. அப்போ வயலூர் விராலிமலை எல்லாத்த பற்றியுமே அவர் பாடியிருக்காரு இல்லையா. ஸோ அதில் திருத்தணி திருப்புகள் இது ரொம்ப நல்ல திருப்புகள். இது வந்து நம்ம கோவிட் சமயத்துலலாம் இந்த திருப்புகள் வந்து நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய பாடகர்கள் பாடியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு பயன்பெறணும். அடிக்கடி கேட்டு நம்மளும் இதை பாடணும். இப்போ வீட்டில் ஒரு சின்னதாக இருமல் வருது, குழந்தைங்களுக்கு அடிக்கடி சஃபர் ஆகுது, இருமல், தலைவலி, சளி இதெல்லாம் வரும்போது நம்ம இதை பாடி நம்ம மனமாற முருகனை நம்பி இந்த பாடலை பாடினோன்னா டக்குன்னு 2 நாளில் சரியா போயிடும். இது கண்கூடு, இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாடும்போது எத்தனை தான் நம்ம மருந்து சாப்பிட்டாலும், எவ்வளோ டாக்டர்கிட்ட போனாலும், கை வைத்தியம் செஞ்சுக்கிட்டாலும், நம்ம இதை நம்பிக்கையோட முருகனை நினச்சி பாடும்போது கண்டிப்பாக அந்த திருப்புகள் என்ன பண்ணுது, டக்குன்னு சரி பண்ணிடுது. நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய நோய்களெல்லாம் தீர்த்து கொடுத்துருது. ஸோ இதை நம்பிக்கையோட நம்ம பாடலாம்னு ஆசைப்பட்றேன். வர கிருத்திகையிலேருந்து எல்லாரும் ஆரம்பித்து நல்லா பாடுங்க. இந்த மாதிரி இந்த திருப்புகளை பாடி பயன்பெறலாம். அதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. நம்ம அதெல்லாமும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இதுதான். நன்றி, வணக்கம்.